சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் ஜிவி இசையில் அருண் விஜய் நடித்துள்ள வணங்கான் திரைப்படம் வரும் ஜனவரி 10 உலகமெங்கும் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. மாணவி விவகாரத்தில் மலிவான அரசியலை செய்ய வேண்டாம். நிறுவனத்தின் தொழில்நுட்ப கோளாறுதான் காரணம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் கேமரா இல்லை, பாதுகாப்பு இல்லை என புத்தம் பொதுவாக குற்றம் சாட்டுவது நியாயமில்லை. குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தயவு தாட்சியமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும். குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனை கிடைப்பதை அரசு உறுதி செய்யும் என சட்டசபையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக பேசும்போது தெரிவித்தார். ஸ்டாலின் சாரின் ஆட்சியை பார்த்து எடப்பாடி பழனிசாமி கேட்ட யார் அந்த சார் என்ற ஒற்றை கேள்வி. அதற்கு பதில் சொல்ல திராணி இல்லாமல் சட்டமன்றத்தில் தன் வாய்க்கு வந்ததை எல்லாம் உளறி கொட்டியுள்ளார். பல்கலைக்கழகத்தின் பெயரை சொன்னால் கலகம் ஏற்படும் என்று சொல்லும் ஸ்டாலின் சார் தான் நடத்தும் விடியா ஆட்சியே பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு ஏற்பட்ட பெரும் கலகம்தான் என்பதை முதலில் உணர வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். என்ன பேசப் போகிறேன் என்பதே தெரியாமல் திமுக எம்எல்ஏக்கள் கூச்சலிடுவதாக குற்றம் சாட்டிய அவர் திமுகவினரின் செயலை சபாநாயகர் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வேல்முருகன் வலியுறுத்தியுள்ளார். திமுக அதிமுக பிரச்சினை தெரு சண்டை. 60 ஆண்டுகளாக இதைதான் செய்து வருகிறார்கள். திமுகவினர் பொள்ளாச்சி விவகாரம், கொடநாடு விவகாரம் என்கிறார்கள். அதிமுகவினர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் என்று மாறி மாறி கூறி வருகிறார்கள் என சீமான் விமர்சனம் செய்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை வாக்கு வங்கி அரசியலாக்கி விட்டார்கள் என்று செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டினார். அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஷீஷ் மகால் குறித்து பாஜக குற்றம் சாட்டி வரும் நிலையில் ஆம் ஆத்மி தலைவர்கள் அந்த மாளிகையை பார்க்க சென்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அதேவேளையில் ஆம் ஆத்மி தலைவர்கள் சென்றது ஊழலில் இருந்து திசை திருப்பும் செயலாகும் என பாஜக பதிலளித்துள்ளது. இந்தியாவின் மக்கள் தொகை 2100க்குள் 110 கோடிக்கு கீழ் குறையும் என்றும் சீனாவின் மக்கள் தொகை 73 கோடிக்கு வரும் என்றும் சுட்டிக்காட்டும் 2020 கிராஃப் ஒன்றை பகிர்ந்த எலான் மஸ்க் இது மனித குலத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என குறிப்பிட்டுள்ளார். ஐசிசியின் டெஸ்ட் போட்டிக்கான பந்து வீச்சாளர் தரவரிசையில் பும்ரா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். காயம் காரணமாக சிட்னி டெஸ்டின் 2வது இன்னிங்ஸில் பும்ரா பந்து வீசவில்லை. இருந்தாலும் முதலிடத்தை தக்கவைத்துள்ளார். பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடைபெறும் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபிக்கான ஆப்கானிஸ்தான் அணியின் ஆலோசகராக யூனிஸ் கான் நியமிக்கப்பட்டுள்ளார்.